Hey guys, welcome to MJ Vlog. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துட்டு நம்ம சேனலில் ட்ரோல் வீடியோஸ் அண்ட் தென் vlogs எல்லாமே வந்து நம்ம பண்ண போகிறோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட தாங்க நான் வந்திருக்கேன். கங்குவா படத்தோட ரிவ்யூஸ் அண்ட் தென் ட்ரோல் வந்து இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. நெகட்டிவாகவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, பாசிட்டிவாகவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆன காரணம் என்னன்றது வந்து எனக்கு தெரியல. மக்களோட கண்ணோட்டத்தில் இது எப்படி பார்க்குறாங்கன்றது தெரியல. ஸோ மக்கள் எந்த மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க, எந்த மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வச்சு செஞ்சுருக்கிறாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்றத நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து அருமையாக எடுத்திருக்காங்க. சிறுத்தை சிவா சாருக்குலாம் வந்து ரொம்பவே கை தட்டணும். டிரெக்ஷன்னா அப்படி ஒரு டிரெக்ஷனு, ஸ்க்ரீன் பிளே, கதை, அந்த பீரியாடிக் ஃபிலிம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி மியூசிக்கு எல்லாமே பின்னி எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நெயில் பண்ணியிருக்காங்க. அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வந்த சென்டிமெண்ட் வந்து படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. உள்ளே வந்து நம்மளை வச்சு செஞ்சு கிழிச்சு அனுப்பியிருக்காங்க. நான் உண்மையாலேயே சொல்கிறேன், என்னோட ஆதங்கத்தை நான் எங்கே கொட்டுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. சிறுத்தை சிவாலாம் மனுஷனான்னு நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். ஏங்க 400 கோடி ஒரு ப்ரொடியூசரு 10 கோடி 20 கோடி போடுறதுக்கு அழுவான். உனக்கு ஒரு ப்ரொடியூசர் அலக்கா மாட்டிருங்க லட்டு மாதிரி 400 கோடி போடுறதுக்கு. ப்ரொமோஷன் மட்டுமே 40 கோடி 50 கோடி ப்ரொமோஷன் மட்டுமே எந்த ப்ரொடியூசர் பண்ணுவான்? இவ்வளோ செலவை பண்ணி உங்ககிட்ட ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. அங்கே என்னங்க கதையை எடுத்து வச்சிருக்காரு? அண்ணாத்த 2 மாதிரி பாச கதையை நாங்கள் கேட்டு வந்தோம். இல்லைங்க, சிறுத்தை, வீரம், லாஸ்டா வந்து விசுவாசம் மொத்தமா சேர்ந்த கலவை தான். ரத்தம் கொதிக்குது. 2 படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு. அது படம்டா, படமாடா எடுக்கிறீங்க? தேவி ஸ்ரீ பிரசாதா மியூசிக், அவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் அப்படியே போக சொல்லுங்க சூர்யாவை. படம்னா என்ன கேரக்டர்? மற்ற ஷோக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் பஞ்சு கிஞ்சி எதனா குத்து அனுப்புங்க. வரும் உள்ள வச்சுன்னு உட்காரட்டும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து அவனுக்கு கத்தாம இருந்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கு படம். ஏன்னா அவ்வளோ சவுண்டு படம் ஃபுல்லா ஊன்னு கத்திங்கன்னே இருக்கிறானுங்க. காலையில வேலை விட்டு வந்து ஒரு படத்தை ரிலாக்ஸா பாடலாம். நம்மளுக்கே ஒரு 1000 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு வந்து இங்க ரிலாக்ஸா படம் பார்க்கலாம். பார்த்தா இன்னும் காது வலி, இன்னும் பிரச்சனை அதிகமாகுது போல. ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகாது. இது தேவையில்லாம இப்ப ரிலீஸ் பண்ணி அமரனோட பிசினஸை கெடுத்துட்டாங்க. அமரன் பாட்டு சிவனேன்னு ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்ததா, ஏற்கனவே 700 தான் ஸ்கிரீன்னாங்களா, அது பாட்டுக்கு 1100 போயிருந்தா இன்னும் ஹம்மாக்கே ஹேண்ட்கான் மாதிரி போயிருக்கும் அந்த படம். ஓகேங்களா? அந்த பிசினஸ் இந்த பிசினஸ் வந்து கெடுத்து போச்சு. சூர்யான்னு நானும் ஃபர்ஸ்ட் டேவே ஓடி வரேன், வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு. ஆனா எவ்வளவு டைம் வேஸ்ட், டிஸ்டர்ப். எனக்கு அதுவும் வந்து ஒரு படத்தை வந்து சாதாரணமா நான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாரோட உழைப்பு இருக்கு. ஆனா இதுல இவ்வளவு பேரோட உழைப்பும் பொருட்சேதம், அம்மாடி. இப்ப எனக்கு சேதம் ஆயிடுச்சு 3 மணி நேரமும் பணமும். இவங்க பொருட்சேதத்தை நினைச்சு சரி பரவாயில்ல, நம்ம என்ன ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் செலவழிக்கிறோமா, ரைட், அதுக்காக ரொம்ப எல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு. ஆனா இந்த படத்துக்கு பேசாம இருக்க முடியும். அதிகபட்சம் அடுத்த வெள்ளி தாண்டுனா பெரிய விஷயம். படம்னு எடுத்தாலே வந்து காமனா வந்து படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, காமெடி இல்லை, ஒரே சொதப்பல், பழையமாவே திரும்ப அரைச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கேட்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ ரிவ்யூஸும் கழுவி ஊத்துறதும் இந்த படத்துக்கு தான் வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மலையாள தேசத்திலிருந்து ஒரு அழகான பொண்ணு வந்து இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. சாதாரணமா ரிவ்யூ பண்ணலங்க, ஆனா இந்த படத்தோட தாக்கத்தை என்னால தாங்க முடியல அப்படின்னு அவங்க பாணியில சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஏன் இப்படி பண்ணி வச்சுட்டேன்? இந்த 2 மணி நேரம் நிம்மதியா உறங்க கூட விடல. பிரசவ வார்டில் போல இவ்வளவு நிலவலி இருக்காது. செவி போச்சியா, தலைவலி 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 தலைவலி. எந்தரோ கொடுமை சரவண. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இனிமே செய்யலே மாட்டலே.
பொதுவாக சூர்யா மூவி அப்படின்னு சொன்னாலே ஆல் ஓவர் லாங்குவேஜ்லேயுமே வந்துட்டு அவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அண்ட் தென் சூர்யா மூவி அப்படின்னு சொன்னாலே வந்து நல்லா வந்து ஒரு ரிவ்யூ இருக்கும், நல்ல தரமாக வந்து நடிப்பார், நல்ல படக்கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து வந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயுமே, நாட் இன் தமிழ்நாடு, எல்லா ஊர்லேயுமே, ஈவன் கர்நாடகா எடுத்துக்கோங்க, கேரளா எடுத்துக்கோங்க, தெலுங்கானா எடுத்துக்கோங்க, எல்லா ஊர்லேயுமே வந்து பேசிக்காக வந்து அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து காமன் சொல்லலாம். அந்த வகையில் கர்நாடகாவில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி ರಿವ್ಯೂ கொடுத்துருக்காங்கன்றத நீங்களே பாருங்க. ಹೆಂಗಿದೆ ಅಂತ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಕಾರ್ತಿಕ್ ಸೂರ್ಯ ಅಯ್ಯೋ ಯಪ್ಪ ಅಯ್ಯೋ ಅದು ಫಿಲಿಮ್ ಅದು ಏನದು கன்ஃபார்ம் 1000 crores ஓடிட்டது. இது கன்ஃபார்ம் பர்த்டே வண்டில இருக்கு டயரே சூர்யானா ஃபயரே. ஆமாவா, நம்மள லவ் பண்ற பொண்ணு நம்மள நம்புவா, நம்மளுக்கு எப்பவுமே நம்ம கங்குவா. சூர்யா 6 பேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம டைம் டிராவல் பார்த்துருக்கோம், இது மூன் டிராவல் படமே, மூணில் ட்ராவல் பண்ணுறாங்க. தரமான செய்க ப்ரோ. சிவாவோட 3000 crores கன்ஃபார்ம். நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை மூவி. இல்லை, ஸ்டோரி லைன் நல்லாவே இல்லை. அண்ட் இட் வாஸ் வெரி ரொம்ப ஜாரிங்க, நல்லாவே இல்லை ஹோல் திங். ஸ்டோரி நல்லா இல்லை. அரமா டைம்லாம் வேஸ்ட் பண்ணது, அரமா வெளிக்கு போங்க, வாங்க ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபிலிம் நல்லா இருக்குது. சிம்பிளி வேஸ்ட். லாஸ்ட் 15 நிமிஷம் தான் நான் படமே, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒன்றும் நல்லா இல்லை ப்ரோ, படம் வேஸ்ட் தான். கதையா உங்களுக்கு ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணிச்சா? எக்ஸ்பெக்டேஷனா படம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, படத்தில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளி வேஸ்ட். வந்தது காத்தால 200 ரூபாய் லாஸ்ட் தான். மஸ்ட் ஆயிடுச்சுண்ணா, ரொம்ப கிராஃபிக் இருக்குது, நான் சூப்பர் ஆயிடுச்சுண்ணா. படம் அஜித் சார் படம் ஃபயர் படம் படம் வேற லெவல் மாதிரி ப்ரோ. பிடிச்சிருந்தா சூர்யா ஆக்டிங்? வேற லெவல் ப்ரோ படம். எப்படி இந்த படம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஓகேவா? என் தலைவா எப்போ நச்சாலும் எப்படி இருந்தாலும் என் தலைவா தான், எனக்கு அது போதும். ஏய் சிரிக்கிறானுங்க. சரி, என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்த படத்துல? எல்லாம் பிடிச்சிக்கிறேங்க. சூர்யா காமிச்சா போதும், அது வண்டி போதும் நம்மளுக்கு. ரொம்ப அழகுண்ணா. இந்த கங்குவா மூவிக்கு வந்து இந்த ட்ரோல் வந்து பயங்கரமாக வேற லெவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டுன்னு சொல்லலாம். சூர்யா அவர்கள் நடிக்கிற படத்துக்கும் உலகத்தில் நடக்கிற விஷயங்களுக்கும் வந்து தட் மீன் நேச்சர் டிசாஸ்டர், நடக்கிற பாலிடிக்ஸ், இதெல்லாமே வந்து மீமோட கம்பேர் பண்ணி சூர்யா அன்றே கணித்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு சில நேரம் கொரோனா, வெட்டுக்கிளி பூச்சி வந்தது, உங்க மூவியோட கனெக்ட் பண்ணி சொன்ன மீமர்ஸ் இன்னைக்கு உங்க படத்துக்கு நீங்க சொன்னதே உங்களுக்கு வந்து ரிப்பீட் அடிச்சிட்டாங்க. சூர்யா அன்றே கணித்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 14ஆம் தேதி எல்லாரும் வாயை பொளந்து பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னதை உங்களுக்கே ரிப்பீட் வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம மீமர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்கன்றத நீங்களே பாருங்க. Any creator, any director in Indian film industry வாயை பொளந்து பார்க்க போறாங்க. இப்போ சொல்றேன், 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும். கங்குவா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு குறும்படம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. எதை பற்றினதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம கங்குவா படத்தோட மீம்னே சொல்லலாம். ரொம்ப அருமையாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த டிராமட்டிக் காமெடியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஆண்டி ஆண்டி ஆண்டி, நான் கூப்பிட கூட போயிட்டே இருக்கீங்க. என்னாச்சு ஆண்டி? என் பையன் நெருப்பு மாதிரி இருக்குன்னு ஒரு படத்துக்கு கூட்டுட்டு போனேன். கடைசியில வெறுப்பாயிதாமா வந்தான். வெளில வந்ததுக்கு அப்புறம் தாமா தெரிஞ்சுது, எனக்கு காதே கேட்கல. நீ ஏதோ பேசுறன்னு தெரியுது, எனக்கு கேட்கல.
இது சரியாவ 2 நாள் ஆகுமா? நான் 2 நாள் சென்று வந்து உன்னை பாக்குறேன். உங்களெல்லாம் நம்பி கஷ்டப்பட்டு படம் எடுத்தா ஈஸியா கலாய்ச்சிட்டு போயிடுறீங்க. நீ என்னதான் நெகட்டிவ் சொன்னாலும் நான் போய் படத்தை போய் தியேட்டர்ல தான் பாப்பேன். ஆண்டி போறத பார்த்தா 2000 கோடி வராது போலியே. நம்ம திவ்யா எப்படி இருக்க? திவ்யா திவ்யா சொல்லுங்க ஆண்டி. என்னமாச்சு? நீங்க சொன்ன அந்த படத்துக்கு நானும் போனேன் ஆண்டி. ஐயோ, எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவர்கிட்ட போலாமா? சரிங்க ஆண்டி, போலாம். ஆண்டி கண்டிப்பா சரியாயிடுமா? சரியாயிடுமா? பாத்தீங்களா, அம்மாவும் பொண்ணும் வச்சு வேற லெவல்ல செஞ்சிருக்கிறாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால ரொம்ப ஃபெமிலியரா இருக்கவங்களும் இந்த படத்தை பத்தி ட்ரோல் பண்ணியிருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. படத்துக்கு கங்குவான்னு பேர் வைக்காம கத்துவான்னு வச்சுக்கலாம். கத்துறாங்க படம் ஃபுல்லா. கங்குவா, ஐயோ தலை வலிக்குது அப்பா, கோவிந்தா அம்மா சேனியம், கத்து கத்தி கத்தி அப்பா, உனக்கு கத்துல மண்டையெல்லாம் சுத்தி தலைவலி வந்துச்சுப்பா. தலைவலி மாத்திரை போட்டப்பா. இப்போ ஐமேக்ஸ்ல படத்தை பார்த்துட்டு அந்த சவுண்டுக்கும் ஒரு சைடு டிஎஸ்பி பார்த்தா டிஎஸ்பியோட போட்டுக்கணும் டமால் டிமில் எப்பா, ஐயோ ஐமேக்ஸ்ல படம் பார்த்துட்டு மைண்டு ஃபுல்லா கொலமேக்ஸ் ஆயிடுச்சுப்பா. உரும்பிச்சுனா அடிவானம் இடி தரை இறங்குச்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான், கங்குவா இடி வீசு, அங்க வீசு, அந்த மீட்ல படம் பார்த்துட்டு எல்லாரும் தூங்காமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தான் சொல்லணும். எதெல்லாம் தட்டினா சத்தம் வருமோ அதெல்லாம் வாங்கி தட்டி இந்த பாத்திர கடையெல்லாம் பூந்து பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து தட்டினாருன்னு தெரியல, ஒரே இறைச்சல், எவனும் தூங்க முடியல. இதையெல்லாம் மீறி கூட சில பேர் தூங்கிட்டு இருந்தான். அவன் எத்தனை கங்குவாவை கடந்து வந்தான்னு இருக்கலாம் பாருங்க. ஸோ கங்குவா எனக்காக திங்க் பண்ண கதை தான். இது டெஃபினெட்லி ஞானவேலா கிட்ட சொல்லிருப்பாங்க, சார் இது இவ்வளவு நல்லா இருக்கே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நாமளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது டெஃபினட்டா. எனவே இது பண்ண இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சிவாவை பண்ணுவாரு. தேங்க்யூப்பா, நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. மோஸ்ட் வெல்கம் அம்மா. பார்ப்பதற்கு கனக்கச்சிதமாக இருக்கும் இந்த படம் தான் கங்குவா. மொத்தத்தில் கங்குவா ஒட்டு தொங்கவா. பீப். மொத்தத்தில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. நம்ம ப்ளூ சட்டமாறன், ரஜினி சார், அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ரீடர் எல்லாருமே வச்சு செஞ்சாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. முக்கியமாக நம்ம தலைவர் அப்பாட நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கேரளாவில் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, மூவி பார்க்குற அந்த ஜோஷோட கங்குவா காஸ்டியூமோட தேட்டருக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் படத்தோட தாக்குதத்தால் எந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? அறுவட்டி சிரம் மண் இருந்தாலும் நெற்றியும் புலங்காலும் மண் இருந்தாலும் நான் தீர்ப்பேன். எதிரிய கொள்வோம், எதிர்கொள்வோம். வா. നോക്കി വേണം പടം എടുക്കാൻ, മനസ്സിലായില്ലേ? ആനാ ടിക്കറ്റ് കിട്ടാതെ 480 രൂപ കൊടുത്താണ് ടിക്കറ്റ്. 480. എനിക്ക് വിഷമമുണ്ട്. ഞാൻ ആട്ടോ ഓടിയ പൈസയാണ് 480 രൂപ. എനിക്ക് ആര് തരും? വീട്ടിൽ ഞാൻ ചെലവിന് കൊടുത്തില്ല 250 രൂപ. അറിയാമോ? 350 കോടി പോയ പ്രൊഡ്യൂസർ 350 അവനാ. അതായത് പടം നമ്മൾ എന്റെ അടുത്ത് പെണ്ണ് ഉറങ്ങണ്. അടുത്ത കൂപ്പും വിളി ബ്രോ, കൂപ്പും വിളി. എന്റെ 460 രൂപ പോയി. தியேட்டர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கதற விட்டுட்டு இருக்கிறாரு. அடுத்ததா நம்ம பார்க்க போற ட்ரோல் கங்குவா நான் தூங்கவா அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்லே லைவா தூங்குறத நம்ம நண்பர்கள் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த மீமை நீங்க பார்த்துட்டு வாங்க. சூப்பரா இருக்குதுங்க கங்குவா படம்.
அதுவும் வந்து 3D விஷுவலில் பார்க்க வந்து உண்மையிலே செம்மையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு தான் கூட்டின்னு வந்தான். அப்படியே ரசித்து பார்த்துன்னு இருக்கிறான் படத்தை. அசையாமல் இருக்கிறான். என்ன பண்ணுறேன் அடப்பா டேய், இங்கே பாரு எழுந்துடுறா டேய். இங்கே பாரு உன்னதாண்டா கங்குவா நேரா பாரு கங்குவா பாரு. கங்குவாவா? அட போடா டேய். தூங்குவாவா? நான் கங்குவானா இங்கே வந்து தூங்குவான்னு கேட்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சா? இப்போ ஒரு பைத்தியக்கார நண்பர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து அவரை பத்தின பெருமைகள் அருமைகள் எல்லாத்தையும் நான் வந்து போட்டிருந்தேன். வழக்கம் போல இந்த படத்துக்கும் வந்து அவரோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பாட்டு மூலயமா தான். அது என்னன்னு நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடக்கா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளடா படம் பார்க்கறதுக்கு? ரத்தம் கொதிக்குது. காசு கொடுத்து பாக்குறாங்க. ஒரு காசு ஒரு சும்மா கிடைக்குதா? சார் இந்த மாதிரி படங்களை இனிமேல் தமிழ்நாடு எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இதுக்கான சரியான பதில் ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். தியேட்டர் விட்டு டிக்கெட்டு காசை திருப்பி கொடு, தயவு செஞ்சு எங்களை ஆள விடு, படம் எடுக்கிறத இனிமே கை விடு. சிறுத்தை சிவா ஒழுங்கா ஓடி போடு. படத்தை பார்த்தவங்கள கதற விட்ட, வாழ்வாள்னு கத்தி அலற விட்ட, ப்ரொடியூசரை இழுத்து ரோட்ல விட்ட, எங்க டிக்கெட்டு காசை தின்னு ஏப்ப விட்ட. படம் பார்க்க போனவன் மாட்டிக்கிட்டான், பாதி பேர் படுத்து தூங்கி புட்டான், படம் பார்க்கறதையே வெறுத்து புட்டான். இது ஒரு படமானு காரி துப்பி புட்டான். அஜித் ரஜினி சூர்யா ஒவ்வொருத்தங்களை காவு வாங்குவியா? டிக்கெட்டு காசு திருப்பி தந்துருவியா? மோனே இனுமணி படம் எடுத்துருவியா? கோலிவுட் பக்கமே உன்னை பார்க்க கூடாது, யூனியன் கார்டே உனக்கு இருக்க கூடாது, வாழ்க்கையில சினிமாவை நீ நினைக்க கூடாது, ஷார்ட் பிலிம் கூட நீ எடுக்க கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கங்குவா தூங்குவா தூக்கு போட்டு தொங்கவா இப்படிப்பட்ட பல ட்ரோல் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு சூப்பரான வேற லெவல் கண்டென்ட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until bye from உங்கள் MJ. Bye bye.